பில பதிவு பண்றதுக்கு போஸ்டல் லைசன்ஸ் கரண்ட்ல இருந்தா மட்டும்தான் பதிவே பண்ண முடியும். அப்போ நீ இவ்வளவு நாள் பதிவு பண்ணியோ பண்ணலையோ தெரியாது. இந்த வருஷம் போஸ்டல் லைசன்ஸ கரண்ட்ல வச்சுக்கங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, போஸ்டல் லைசன்ஸ் கரண்ட்ல இருக்குதுன்னு சொன்னா உடனடியா எம்ஐபி வெப்சைட்டுக்குள்ளார போயிட்டு உங்க டீட்டெயில பதிவு பண்ணுங்க. அதுல என்னெல்லாம் கேட்கும்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த நெட்வொர்க்ல சிக்னல் எடுத்து ஓட்டுறீங்க, அந்த நெட்வொர்க்ல உங்களுக்கு கொடுத்த ஐடி நம்பரு பிளஸ் உங்க ஆதார், உங்க பேனு, உங்க போஸ்டல் லைசன்ஸ், இந்த டீட்டெயில்லாம் அது கேட்கும். அந்த டீட்டெயில்லாம் போட்டுன்னு சொன்னா ஒரு 1 வீக் 10 டேஸ் அது வெரிஃபிகேஷன் போயிட்டு மறுபடியும் உங்களுக்கு ஒரு நம்பர் அலாட் ஆகும். அதுதான் உங்களுக்கு மத்திய அரசாங்கம் வழங்கக்கூடிய லைசன்ஸ். இது ரெண்டாவது பாயிண்ட், போஸ்டல் லைசன்ஸ், எம்ஐபி சர்டிபிகேஷன். மீதி ஒன்று பார்த்தீங்கன்னா உத்தியோக் ஆதார். உத்தியோக் ஆதார் என்பது நம்ம நமக்கான ஆதார் நம்பரை நம்ம வச்சிருக்கிறோம், கரெக்டா? நாம தொழில் செய்யறதுக்கு ஒரு ஆதார் நம்பர் தராங்க. அப்படின்னா என்ன, மத்திய அரசாங்கம் இவங்க எலக்ட்ரீஷியன், இவங்க பிளம்பர், இவங்க கட்டு வேலை செய்யறவங்க, இவங்க மூட்டை தூக்குறவங்கன்னு சொல்லி ஒரு ஆதார் நம்பரை கொடுக்குறாங்க. அதுல போயிட்டு உங்க ஆதார் நம்பரை, உங்க போட்டோவை, உங்க பேன் நம்பரை என்ட்ரி போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு உத்தியோக ஆதார் அலாட் ஆயிடும். அலாட் ஆயிடுச்சுன்னு சொன்னா மத்திய அரசாங்கம் நீங்க செய்யற கேபிள் டிவி தொழிலுக்கு ஒரு அடையாள அட்டையை அவங்க தராங்க. அந்த அடையாள அட்டைக்கும் இது எம்ஐபி கொடுத்த அடையாள அட்டைக்கு என்ன டிஃபரெண்ட்னு கேட்டா, எம்ஐபி அந்த துறை சார்ந்த தொழில் நடத்துறதுக்கான அடையாள அட்டை. உத்தியோக ஆதார்ன்றது ஒரு தொழில் செய்யறவங்க இந்த துறையில் தான் இருக்காங்கன்றதுக்கான ஆதார அடையாள அட்டை. அப்போ உத்தியோக ஆதார பதிவு பண்ணுங்க. அடுத்துதான் நாலாவது ஒரு விஷயம் என்னன்னா, எம்எஸ்எம்இ சர்டிபிகேட். எம்எஸ்எம்இ சர்டிபிகேட் என்றா மைக்ரோ, ஸ்மால், மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்றதா எம்எஸ்எம்இ. இந்த சிறு குறு நடுத்தர வணிகத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் பதிவு செய்யக்கூடிய பதிவு சான்று. இந்த சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள்லாம் எம்எஸ்எம்இ சர்டிபிகேட் வாங்கினா மாநில அரசாங்கம் தரக்கூடிய சர்டிபிகேட். இந்த எம்எஸ்எம்இ சர்டிபிகேட் வாங்கினவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிக்கில் இருந்து ஏற்கனவே லோன் வாங்கணும் பார்த்தீங்களா, அந்த லோன் வாங்குறதுக்கு சப்சிடியோட எலிஜிபிள் உண்டு, நம்பர் 1. நம்பர் 2, மின்சாரத்துல சிறு தொழில்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு ₹1 ₹2 கரண்ட கட்டண சலுகையில வழங்கக்கூடிய இதுக்கு எம்எஸ்எம்இ சர்டிபிகேட் மேண்டேட்டரி. இது 4. 5வது நான் சொல்லவே தேவையில்ல, இது எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு அடித்தளமா அமையக்கூடிய சங்கத்தோட மெம்பர்ஷிப். ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் 1ஆம் தேதி ரெனியூல் பண்ணா மார்ச் 31ஆம் தேதி அவருடைய உறுப்பினர் பதிவு காலாவதி ஆயிடும். மறுபடியும் 1ஆம் தேதி அந்த உறுப்பினர் பதிவை புதுப்பிக்க வேண்டும் என்பது சங்கத்தோட விதி. அதனால இந்த சங்கத்துல உறுப்பினர் பதிவை தவறாம பதிவு பண்ணுங்க, புதுப்பித்துங்க அப்படின்றது 5வது